ஸ்ரீரங்கம் சட்டமன்ற திமுக வேட்பாளர் துரைராஜை ஆதரித்து திமுக முதன்மை செயலாளர் அமைச்சர் நேரு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திருச்சி மாவட்டம் மணப்பாறை தொகுதிக்குட்பட்ட வடக்கு சேர்ப்பட்டி கிராமத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட அமைச்சர் நேரு முதலமைச்சர் இங்குள்ள சிப்காட் தொழிற்சாலைக்கு பல்வேறு தொழிற்சாலைகளை கொண்டுவர முயற்சிகள் மேற்கொண்டுள்ளதாகவும், செல்போன் உதிரி பாகங்கள் தயாரிக்கும் அமெரிக்க நிறுவனமான ஜாபில் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இதன் மூலம் 5000க்கும் மேற்பட்ட பெண்கள் வேலைவாய்ப்பு பெறுவார்கள் என்றும் கூறினார். வேட்பாளருடன் மணப்பாறை கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஆரோக்கியசாமி மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இப்போது நம்முடைய முதலமைச்சர் நமது சிப்காட் வளாகத்திலே பல நிறுவனங்களை தொடங்கி இங்கு உள்ளூரில் இருக்கிற பெண்களுக்கு வேலை வாய்ப்பை தருகிற வகையில் புதிய தொழிற்சாலைகளை தொடங்கி இருக்கிறார்கள். இப்போது ஒரு புதிய தொழிற்சாலை அமெரிக்கா கம்பெனி இங்கு வருவது, ஜாபின் என்ற கம்பெனியுடைய பெயர். நமது கையில் வைத்திருக்கிற செல்போனுக்கு உறுதி பாகங்கள் செய்கிற கம்பெனி. கிட்டத்தட்ட பெண்களுக்கு மட்டும் 5000 பேருக்கு மேலாக வேலை வாய்ப்பை தருகிற நிறுவனமாக வந்திருக்கிறது. எனவே இந்த பகுதியை சிப்காட் வளாகம் தொடங்கி இங்கு இருக்கிற மக்கள், ஏழை எளிய மக்கள் நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்பதற்காக தான் திமுக அரசு அந்த முயற்சி எடுத்திருக்கிறது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தொகுதியில் திமுக வேட்பாளர் செஞ்சி மஸ்தானை ஆதரித்து திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் வீரமணி தீவிர பரப்புரை மேற்கொண்டார். செஞ்சி விழுப்புரம் சாலையில் உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவு கோரி வாக்கு சேகரித்தார். அப்போது உரையாற்றிய அவர், திராவிட மாடல் ஆட்சி அனைத்து தரப்பு மக்களையும் பாதுகாக்கும் ஆட்சியாக விளங்குகிறது என்று பெருமிதம் தெரிவித்தார். பாஜக தேர்தல் அறிக்கையில் சிறுபான்மையின மக்களுக்காக ஒரு வாக்குறுதி கூட அறிவிக்கப்படவில்லை என்றும் விமர்சித்தார். எல்லா மக்களையும் பாதுகாக்கிற ஆட்சி தான் திராவிட மாடல் ஆட்சி. பிஜேபி நேற்று ஒரு தேர்தல் அறிக்கை போட்டிருக்கிறாங்க. இந்த தேர்தல் அறிக்கையில இத்தனை மக்கள் சுற்றி பார்த்தா ஒரு இடத்துல கூட இந்த சிறுபான்மை சமுதாய மக்களுக்காக ஒரு விதமான அறிவிப்பும் கிடையாது. அப்படி ஒரு மக்கள் வாழ்கிறார்கள் என்பதே இதுல கிடையாது. ஆனா அந்த மக்களுக்கான எல்லா உரிமைகளையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆட்சிதான் ஸ்டாலின் ஆட்சி. தமிழ்நாட்டில் குரல் வலையை நெரிக்க மோதிய அமித்ஷா போன்றவர்கள் துடித்து வருவதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் வீரபாண்டியன் குற்றம் சாட்டியுள்ளார். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணனை ஆதரித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரால் பாஜகவினர் ஒன்று கூடி படையெடுத்தாலும் தமிழ்நாட்டின் ஒற்றுமையை சிதைக்க முடியாது என்றும் கூறியுள்ளார். சகோதரர் எடப்பாடி சொல்கிறார் நமக்கு எண்ணிக்கை கூடுகிறது என்று. சரி, 40, 39 என்றால் நமக்கு ஒரு 10 கூடுது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இது அதிகம் தானே? இதுதான் எடப்பாடி சொல்கிறார். இதே நேரத்தில் ஊபியில், பீகாரில் 50 என்றால் 150 கூடுகிறது. மொத்தத்தில் மிக அதிகமாக நமக்கு 1% என்றால் அவர்களுக்கு 10% கூடுகிறது. அப்ப இது சரி. நீங்கள் தெற்கு வடக்கு என்ற நாட்டை இரண்டாக பிரிக்கிறீர்கள். நாம் இந்தியர்கள், இந்திய நாடு. இப்படி ஒரு சட்டத்தை, மசோதாவை நீங்கள் அமலாக்கினால், அதை நிறைவேற்றினால் நாட்டை நீங்கள் இரண்டாக்குறீர்கள் என்று அர்த்தம். மயிலாடுதுறை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் ஜமால் முகமது யூனிஸை ஆதரித்து காங்கிரஸ் முன்னாள் மாநில தலைவர் தங்கபாலு பிரச்சாரம் மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதலமைச்சர் ஸ்டாலின் ஒன்றிய பாஜக அரசால் பல்வேறு சவால்களை மேற்கொண்டதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டில் அனைத்து துறைகளும் முன்னேறி உள்ளதாக தெரிவித்த தங்கபாலு, திமுக தலைமையிலான கூட்டணி 200க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்றும் கூறியுள்ளார். தமிழ்நாடு மற்ற மாநிலங்களை விட முன்னேறிய மாநிலமாக மாறி இருக்கிறது சொன்னால், இந்தியாவிலேயே பொருளாதார கணக்கீடுகளில் தமிழ்நாடு 11 விழுக்காடுக்கு மேல் பெற்று இன்றைக்கு விவரம் வைப்பதற்கு அது ஒரு காரணம். இந்த புள்ளிவிவரங்கள் சாதாரணமான புள்ளிவிவரங்கள் அல்ல. இந்த புள்ளிவிவரங்கள் மத்திய அரசு அங்கீகரித்த புள்ளிவிவரங்கள். எதையும் பார்க்க வேண்டும். ஆகவே தமிழ்நாட்டில் வளர்ச்சி திட்டங்கள் வந்திருக்கிறது. தமிழ்நாடு முன்னேறி கொண்டிருக்கிறது. ஆகவே தமிழ்நாட்டு மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்கள் இந்த வெற்றி கூட்டணிக்கு பின்னால் ஆதரவாக இருப்பார்கள், நம்பிக்கைகள் உண்டு. மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான ஆட்சி தமிழ்நாட்டில் மே மாதம் 4ஆம் தேதிக்கு பிறகு மலரும்.